கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் ராமச்சந்திர சோனி கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் ராமச்சந்திர சோனியை கைது செய்ததுடன் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த அதிமுக கட்சியின் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி திருவுருவ படத்திறப்பு விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், முன்னாள் அமைச்சர் சின்னையா உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் நிலம் எடுப்பதாக கூறி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மூலம் நிலம் எடுப்பு அறிவிப்பை நாளிதழ் வெளியிட்டது. ஏகனாபுரத்தில் உள்ள நிலங்களின் வகைகள், சர்வே எண்கள், கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏகனாபுரம் கிராமத்தில் 152.95 ஏக்கர் பரப்பளவிலான 6,19,250 சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளனர். நிலம் எடுப்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பொம்மிநாயக்கன்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் ஜெயமங்கலம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கருங்கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை மடக்கி சோதனை செய்தபோது அந்த கல்குவாரியிலிருந்து கருங்கற்கள் ஏற்றி செல்வதற்கு கனிம வளத்துறையினரிடம் எந்த அனுமதி சீட்டும் பெறாமல் கருங்கற்கள் ஏற்றி செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெயமங்கலம் காவல்துறையினர் டிப்பர் லாரி ஓட்டுநர் ராஜேந்திரனை கைது செய்ததோடு அவர் மீது கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிந்து டிப்பர் லாரியையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் நிறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் திருச்சிற்றம்பலத்திலிருந்து ஆணைக்குளத்திற்கு விவசாய பணிகளுக்காக சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி சென்ற நிலையில் சுரண்டை அருகே சென்று கொண்டிருந்த போது சுரண்டை வாடியூர் சாலையில் நாய் புற்று குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வாகனத்தை ஓட்டுநர் திருப்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிர்பாராத விதமாக அருகிலுள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த 14 பேர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ஜானகி, பிச்சம்மாள், வள்ளிகம்மாள் ஆகிய 3 பெண்கள் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து சுரண்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு